உங்க குழந்தைங்க எது சொன்னாலும் நோ சொல்றாங்களா? பண்ண மாட்டேன், முடியாது இப்படி சொல்லிட்டே இருக்காங்களா? இந்த நோங்கிற வார்த்தையே நீங்க நோவேன்னு சொல்ற அளவுக்கு நோ சொன்னா அப்ப எப்பதான் எஸ் சொல்றது அப்படிங்கிற கவலைப்படுற பேரண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. 3 டிப் சொல்றேன், வீட்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. குழந்தைங்க இனிமேல் எஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட், குழந்தைக்கு சாய்ஸஸ் கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு குழந்தைக்கு ரெட் கலர் ஷூ வேணுமா இல்ல ப்ளூ கலர் ஷூ வேணுமான்னு கேட்டா குழந்தைங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. இல்ல நீ இந்த ஷூ தான் போடணும்னு சொன்னா குழந்தைங்க வந்து செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது, பிளேஃபுல் கமெண்ட்ஸ் கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீ இதை எடுத்து வை அப்படின்னு சொல்றது பதிலா அம்மா இப்ப 10 கவுண்ட் என்ன போறேன் அதுக்குள்ள நல்லா எடுத்துக்கிறியா பார்க்கலாமா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா குழந்தைங்க அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க. மூணாவது, குழந்தைகிட்ட வந்து நீங்க நோ சொல்லாதீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு குழந்தை வந்து நான் விளையாட போறேன் அப்படின்னு சொன்னா நோ அப்படின்னு சொல்றது பதிலா இந்த ஹோம்வொர்க் செஞ்சு முடிச்சிட்ட அப்படின்னா நீ விளையாட போலாம், இந்த வேலை செஞ்சு முடிச்சிட்ட அப்படின்னா நீ டிவி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறப்ப குழந்தைங்க வந்து அந்த வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க, அவங்களுக்கு தேவையானதும் கிடைச்சிடும். ஸோ அப்போ குழந்தைங்க வந்து நோ சொல்ல மாட்டாங்க. சார் அவ்வளவுதானுங்களா? 3 டிப்ஸ் தானா? நோ 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 இன்னொன்று இருக்கு. பேரண்ட்ஸ், நான் எப்பவும் சொல்றதுதான் ரொட்டீனும் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம் மக்களே. அது இல்லாம இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, 3 to 5 இயர்ஸ்ல அதாவது ப்ரீ ஸ்கூலர் ஏஜ்ல வந்து குழந்தைங்க நோ சொல்றது இயல்பு தான். ஆனா அது எப்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போதோ அப்பதான் வந்து இது ப்ராப்ளமா இருக்கும். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்.